இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து வட்டலப்பம் தான். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வட்டலப்பம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 போல் பாதாம் பருப்பு தோல் உரித்து எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை பாதாம் மட்டும் போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வட்டலப்பம் பண்ணுறதுக்கு நான் வந்து பால் வந்து ஒரு 400 மில்லிலிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான பால். இதை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா திப்பி இல்லாமல் மட்டும் அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி திப்பி இருந்தால் கூட நீங்கள் ஃபில்டரில் போட்டு வடிகட்டிக்கலாம். இதோட வந்து இந்த 3 முட்டையும் நான் உடச்சி ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம முந்திரி பேஸ்ட்டு, முட்டை எல்லாத்தையும் அடித்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மீதம் இருக்கிற அந்த திக்கு பாலை வந்து இதை சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நான் திக்காக சர்க்கரை வந்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சீனியும் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா நல்லா திக்கான பாகை கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களோட இனிப்புக்கு தகுந்தாப்படி நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம். இட்லி பானையை நான் ஏற்கனவே ஹீட்டாக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பாத்திரத்தை கீழே ஒரு லிட்டு போட்டு வச்சுக்கலாம். இது மேலே ஒரு மூடியால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பானையில் இதை வந்து ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம வேக விடலாம். இது நல்லா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லாவே இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்க்கை வச்சோ இல்லை ஸ்பூனை வச்சோ குத்தி பார்க்கும்போது ஒட்டி வராமல் இருந்ததுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பீஸ் மாதிரி போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லது, உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.